மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சிறுமியும் இளைஞரும் தூக்கில் தொங்கிய விவகாரத்தில் சிறுமி தரப்பில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட நிலையில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எங்க பிள்ளைக்கு எந்த தப்பு பண்ணல அண்ணாடா நாங்க கொண்டு வந்து சாப்பிடுறது நாங்க அதுதான் சாமி அண்ணாடா நாங்க கொண்டு வந்தாடா சாமி எங்களுக்கு வேற யாரும் இல்ல சாமி என் பிள்ளைய கொண்டு கொடுத்தா எங்க புரிஞ்ச விவரங்களுடன் செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், விவரங்களை பகிர்கிறார். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சாத்தங்குடி கிராமத்துல கடந்த மாதம் ஜூன் 30ஆம் தேதி 17 வயதான சிறுமி மற்றும் அவரை காதலித்து வந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த பார்த்திபன் என்ற இளைஞர் ஆகியோர் தூக்கில் தொங்கியபடி பிணமாக காவல்துறையினரால் மீட்கப்பட்டனர். இருவரும் வேறு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்த நிலையில் இது தொடர்பாக இறந்து போன இளைஞனின் உறவினர்கள் பெண்ணின் வீடு மற்றும் அவரது உறவினர்கள் வீடு வாகனங்களை அடித்து நொறுக்கினர். பெண் வீட்டார் ஆணவ படுகொலை செய்து விட்டதாக குற்றம் சாட்டி பார்த்திபனின் உறவினர்கள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த வழக்கை கொலை வழக்காகவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த வழக்கு தொடர்பாக பிரேத பரிசோதனை அறிக்கையில காதலர்கள் தற்கொலை செய்து கொண்டது உறுதியானது. இதனை அடுத்து சிறுமியோட தந்தை லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட அவரது உறவினர்கள் 5 பேர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த வழக்கில் காதலர்கள் இறப்பு தொடர்பாக பதியப்பட்ட சந்தேக மரண வழக்கு தற்கொலைக்கு தூண்டியதாகவும் வன்கொடுமை செய்ததாகவும் சிறுமியோட தந்தை மற்றும் கைது செய்யப்பட்ட உறவினர்கள் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கு பாமக, மாவீரன் வன்னியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துல சிறுமியோட தந்தை தன்னோட மகளை காணவில்லை என பொறையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் இளைஞரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், வன்கொடுமை வழக்கை ரத்து செய்ய வேண்டும், சிறுமியின் குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பெண்ணோட தாயார் மற்றும் பாமக வன்னியர் சங்கம், மாவீரன் வன்னியர் சங்கம், அகில இந்திய முக்குளத்தோர் புலிப்படை, அகில இந்திய முக்குளத்தோர் பாசறை, திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி, இந்திய நாடார் இளைஞர் படை 10 லட்சம் பணம் வரும். அந்த பணத்தை நான் எப்படி வாங்குறது சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தோட தலைவர் சீனிவாசன் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் இருக்கான். அந்த தலைவரோட வழி கொண்டு மற்றவர்கள் விடுதலை சிறுத்தை எல்லாரும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட தோழர்கள் மட்டும் மிக மோசமான வன்முறை வழி கொண்டு எப்படி தூண்டலாம், யாரை பிரச்சனை பண்ணலாம், இன்னைக்கு 10 ரூபாய் எப்படி கிடைக்கும், யாரை வச்சு சம்பாதிக்கலாம், யார் தாலியா இருக்கலாம்னு ஒரு கூட்டம் நிற்குது. அந்த கூட்டத்தை இனம் கண்டு இந்த காவல்துறையும் இந்த மாவட்ட அதிகாரியும் இந்த ஆட்சியாளர்களும் அவங்க தனிப்பட்ட இனம் பிரிச்சு அவங்களை குண்டர்வர்களை கைது பண்ணணும். இனி ஒரு முறை அவங்க அனுமதி இல்லாமலோ சட்ட ஒழுங்கு மீறாமலோ எங்கேயாவது அவங்க வன்முறை பண்ணி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி வாங்காம நடத்தி ஒரு முறையும் அவங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வீட்டுமனை பட்டா, குடும்பத்துல வேலை, செத்து போனவனுக்கு ஊட்டு இடம், இப்படிங்கிற பென்ஷன் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்ப செத்து போனது எங்க வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணை அந்த புதைக்கிறது கூட அவங்க அப்பாவை அம்மாவையும் விடல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.